எங்கள் கேரக்டரவே நீங்கள் புரிஞ்சுக்கல என்ற வசனம் மதுரையின் ஒவ்வொரு மைந்தனுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மைந்தனுக்கும் பொருந்தும். அவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டுக்கிருக்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி. திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு தேர் போகிறது. இந்து பக்தர்களும் இஸ்லாமியர்களும் வரிசையாக நின்று சந்தனக்கூடு தேரை இழுத்து கொண்டு போய் வணங்குகிறார்கள். அதுதான் திருப்பரங்குன்றம். சித்திரை திருவிழாவுக்கு கோரிப்பாளையத்தில் நின்று இஸ்லாமிய மக்கள் அணி அணியாக வந்து ஒரு பக்கம் ரோஸ் மில்கை கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஜிகர்தண்டா கொடுக்கிறார்கள். அதுதான் மதுரை. பங்குனி வீதிக்கு, பங்குனி உத்திரத்திற்கு திருப்பரங்குன்றத்தினுடைய பால்குடம் உங்களுக்கு தெரியும். மதுரையிலே இருந்து அவ்வளவு பால்குடம் வரும். இந்த வருடமும் நீங்கள் போருங்கள், மதுரையிலிருந்து வருகிற பால்குடத்திற்கு கீழமாசி வீதியில் கிச்சாபாய் சந்தனக்கடையில் வாசலில் நின்று பால்குடம் தூக்கி கொண்டு போகிற கால்களிலெல்லாம் சந்தனம் தடவுகிற மைந்தர்கள் மதுரையின் மைந்தர்கள் என்பதை நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இதோ போங்க சேக்கிப்பட்டி. இந்த மாதம் முழுக்க ஜல்லிக்கட்டு நடக்க போகிறது. சேக்கிப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போங்கள். சேக்கிப்பட்டி கருப்பணசாமி ஜல்லிக்கட்டின் முதல் மாடு தர்காவால் வளர்க்கப்படுகிற தர்கா மாடுதான் சாமி மாடாக அவிழ்த்து விட்டு ஜல்லிக்கட்டை துவக்குகிற மரபு மதுரையின் மரபு, தமிழ்நாட்டின் மரபு. இந்த மரபை அவ்வளவு எளிதில் வீழ்த்தி விடுவோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம்.